விழுப்புரத்தில் மின்னல் தாக்கி சிறுமி கண் பார்வையை இழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது மின்னல் தாக்கி சிறுமி கண் பார்வை இழந்திருக்கிறார். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டத்துல நேற்று நள்ளிரவு முதல் கனமழை, பலத்த மழை, மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு சொல்லலாம். 22 சென்டிமீட்டர் மழை பெய்திருங்க. இதனால தாழ்வான பகுதி முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடும் அவதிக்காரனாங்க. வீடுகள்ல ஒரு புறம், அதே போல விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்துல கடுமையான பாதிப்பு மழை நீர் சூழ்ந்து. இது ஒரு புறம் இருக்க, நேற்று நள்ளிரவு முதல் பலத்த இடி, பாத்தீங்கன்னா இடி மின்னலோட மழை பெய்த அந்த தருணத்துல விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய கக்கனூர் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் அசோக் குமார். இவரோட மகள் 9ஆம் வகுப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃபிளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ற பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு அரசு பள்ளி. இந்த மாணவியோட வயது 15 வயது. நேற்று நள்ளிரவுல பெய்த கனமழையின் போது பாத்தீங்கன்னா இடி இவங்க வீட்டின் பின்பக்கம் இருக்கக்கூடிய தென்னை மரத்துல இடி விழுது. இதனால வீட்டுல இருந்தக்கூடிய மின்சாதன பொருட்கள் அனைத்து விடுத்து சென்றது. அதாவது இந்த பிளக் பாயிண்ட், இது மட்டும் இல்லாமல் ஃபேன், டியூப்லைட் அத்தனையுமே திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி எழுது. இந்த வெளிச்சம், அதிகபட்சமான வெளிச்சத்துல இந்த மாணவி சண்மதி, அதாவது 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 15 வயது மாணவியோட சண்மதியோட கண்கள் கடுமையா பாதிக்கப்படுது. இவங்க சிறிது நேரம் பாக்குறாங்க, மாணவி துடிக்கிறாங்க. உடனடியா இவங்களை விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு காலில் அனுமதிக்கிறாங்க. இந்த நிலைமைக்கு சோதனை மேற்கொண்டாங்க. சோதனையின் முடிவில் மாணவியோட 2 கண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தற்போது மருத்துவர்கள் தகவல் அளித்திருக்காங்க. இந்த தகவல் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். தொடர்ந்து மாணவிக்கு மீண்டும் கண் பார்வை கொடுக்கறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் விழுப்புரம் அரசு முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லணும். விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சந்தித்தனர். இப்போதைக்கு பேச வேண்டியது நீங்களும் நானும் தான் என சீமான் கூறியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. பேச வேண்டியது நீங்கள் நான் தான். கேள்வி நம்மகிட்ட தான் கேட்பாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.